உலகம் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 2 வாரங்கள் கொண்டாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய கொண்டாட்டம் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள், சேவைகள், இரத்த தானம், அன்னதானம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான தேவையான நலத்திட்டங்களை நாடு முழுவதுமே வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதோடைய ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக பிருந்தாவன் வித்யாலயா பள்ளி பிருந்தாவன் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை சேவையும் கொண்டாட்டமும் என்ற தலைப்பில் நம்ம மோடி நாம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் மரக்கன்றுகள் கொடுக்கக்கூடிய துவக்க விழாவாகவும் இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பில் நல்ல டாப் ஸ்கோர் பண்ண மாணாக்களுக்கு கணினிகள் வழங்கக்கூடிய விழாவாகவும் இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்களில் மிக முக்கியமான சேவை என்னென்னா, எல்லாருமே ரொம்ப மன அழுத்தத்தோட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸாக வேணும், அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய இளம் பாடகர்கள், விஜய் சூப்பர் சிங்கர்ஸில் நிறையா டைட்டில் வின் பண்ணக்கூடிய பாடகர்கள் எல்லாத்தையும் வைத்து ஒரு லைவ் இன் கான்சர்ட் நம்ம ராஜ் மெலடிஸோடு இணைந்து அந்த லைவ் இன் கான்சர்ட் ஆனது வருகின்ற 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துவங்க இருக்கிறது. இதில் ஏராளமான நம்மளுடைய பொதுமக்கள், பெரியோர்கள், மோடி மீது பாசம் கொண்டவர்கள் எல்லாம் அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மாநில நிர்வாகிகள், தேசிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் மாநிலத்துடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும், தேசியத்திலிருந்து சில நிர்வாகிகள் வருவதற்கான இன்னும் பட்டியல் நமக்கு வரல, தேசியத்திலிருந்து சில மத்திய அமைச்சர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் முன்னாள் அமைச்சரும் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏமான எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்களும் இந்த தொகுதியுடைய அதிமுக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளோ பேர் வராங்க, என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கீங்க? பொதுமக்களுக்கு வேணுங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்காலிக சுற்றுச்சுவர்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நல்ல மிக பிரம்மாண்டமான லைட்டு, ஆடியோ, நம்ம ஸ்டேஜு, இதை தாண்ட பேரிகேடெல்லாம் பண்ணியிருக்கோம். அங்கங்கே அவங்களுக்கான தனியார் ஸ்டால்கள் எல்லாம் ரொம்ப நியாயமான விலைகளுக்கு விற்கணுன்ற ஒரு கண்டிஷனோட நிறையா ஒரு 10 ஸ்டால்கள் இங்கே ஒவ்வொரு பக்கமும் இருபுறங்கள் ஸ்டால் போடுறோம். ஒரு 30 டாய்லெட்ஸ், பயோடிகிரேடபிள் டாய்லெட்ஸ் போடுறோம். அந்த மக்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக பயோடிகிரேடபிள் டாய்லெட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஸ்டால்ஸ் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப தரமான பொருட்களை நியாயமான விலையில் விற்கணுன்றதுக்காக பேசி அந்த ஸ்டால்கள்லாம் இதுக்கான ஏற்பாடு இருக்குது. நம்ம இந்த கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம பவுன்சர்ஸு, செக்யூரிட்டிஸு, நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியோடைய கோவை தெற்கு மாவட்டத்துடைய நிர்வாகிகளான இளைஞரணி நிர்வாகிகளான வாலண்டியர்ஸ் எல்லாம் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. காவல்துறையும் இதுக்கான முழு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் பார்க்கிங்காக 10-25 ஏக்கருக்கு மேலே இடத்தை க்ளீன் பண்ணி அங்கேயும் ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் போட்டு பார்க்கிங் தொந்தரவு இல்லாமல், எந்த டிராஃபிக் இல்லாமல் மக்கள் ரொம்ப ஒரு ஆனந்தமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் வண்ணமாக அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஃபயர் சர்வீஸ்க்கு நம்ம லெட்டர் கொடுத்துருக்கோம், ஃபயர் சர்வீஸ் ஏற்பாடு இருக்குது. டிக்கெட்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைவ் இன் கான்சர்ட் எல்லாம் கோவை மாநகர் போன்ற பகுதிகளெலாம் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடியும் கல்லூரி மாணவர்கள் போன்ற கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்லாம் பணம் கொடுத்து அதை போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த டிக்கெட்ஸ் முழுமையாக இதை பிருந்தாவன் கல்வி அறக்கட்டளை முழுமையாக இதை எடுத்துக்கொண்டு இதை நம்ம எதையுமே சேல் பண்ணாமல் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மூலியமாகவும் மற்ற நம்மளுடைய பள்ளியை சார்ந்த நிர்வாகிகளும் மற்ற நரேந்திர மோடி மீது பிரியம் கொண்ட நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் இது சேல் இல்லாமல் இலவசமாக கொடுக்கக்கூடியது வண்ணமாக தான் கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 10,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். டைமிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. மோடியோடைய வாழ்க்கை வரலாறு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 15-20 நிமிஷம், மோடி அவர்களுடைய நம்ம நாட்டுக்கு செய்த சாதனைகள், சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆனால் கூட பொருளாதாரத்தினோட சுதந்திரம் அமெரிக்கா போன்ற நாடுகள்கிட்ட இருந்து பொருளாதார சுதந்திரம் மோடி வந்ததுக்கப்புறம் தான் பெற்றுக்கொண்டார். எப்படி காந்தி அவர்களும் மற்ற தலைவர்களாம் சேர்ந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்களோ அது மாதிரி பொருளாதார சுதந்திரத்தை நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்தியாவுக்கு. அதனால் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு, இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவாக்குனது, கொரோனா காலகட்டத்தில் அவர் உதவி செய்தது, செந்தூர் ஆப்ரேஷன், அப்புறம் அவர் எப்படி சாதாரண இதிலிருந்து எப்படி இந்த நிலைமைக்கு வந்தார், வாழ்க்கை வரலாறு, அந்த மாதிரியான படங்கள் ஏவி வீடியோ ஆடியோவோட ஏவிக்கெல்லாம் காட்டப்படுகிறது. இந்த பகுதி மக்களுக்காக நலனுக்காக நம்மளுடைய நிர்வாகிகளும் இந்த பிருந்தாவன் கல்வி அறக்கட்டளையும் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்லி ஒரு 15-20 நிமிஷம் இந்த ஏவி ஆடியோ ஆனது போட்டு காமிக்கப்பட்டு 6:20க்கு மேலே இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது.